செய்திக்கு ஆதாரமாக கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க இருக்கிறோம். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த வசனங்களை வாசிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. நியாய பிரமாணத்தினால ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாய பிரமாணமோ விசுவாசத்திற்கு உரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. உட்காருங்கள். இப்பொழுது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 Galatians chapter 3 verses 13 and 14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய வீட்டிலே நான் இன்றைய செய்திக்காக காத்திருந்த வேளையில் இந்த அக்டோபர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று வாக்குத்தத்த செய்தியாக ஒரு நல்ல செய்தியை ஆயத்தப்படுத்தும்படி தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. Today we are going to see a useful and also a transforming topic called From Curses to Blessings. இன்றைக்கு நாம்
பார்க்க போகிற நற்செய்தி என்னவென்றால், சாபங்களிலிருந்து ஆசீர்வாதங்களுக்கு. சாபங்களிலிருந்து ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் காட்பாடியில் இருக்கிற நமக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை காட்பாடியில் இருக்கிற நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிடுச்சு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சாபங்கள் ஒரு நபரின் இலக்கை தடை செய்யும் வரம்புகளாக, ஒரு சாபங்கள் ஒரு மனிதனுடைய இலக்கை தடை செய்யும் வரையறைகளை வகுக்கும், பின்னடைவை உண்டாக்கும். சாபங்கள் எப்பொழுதும் தவறுதலின் மாதிரிகளின் பிரதிநிதியாக உள்ளன. ஆரம்பம் முதலே பாவமானது மனித வர்க்கத்தை ஒரு சாபத்தின் கீழே கொண்டு வந்து விட்டது. ஆனால் நம்மை உண்டாக்கின தேவனின் விருப்பமானது எப்போதுமே தன் மக்கள் ஆசீர்வதிக்கப்படவும், மேலும் அவர்களை பலன் தருபவர்களாக ஆக்குவதே ஆகும். மனித முயற்சியினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஈட்டப்படுவது இல்லை. ஆனால் சிலுவையின் மேல் சாபத்தின் வல்லமையை உடைத்து போட்ட, நொறுக்கி போட்ட இயேசு கிறிஸ்துவில் இன்றைக்கு நாம் விசுவாசம் வைப்பதன் மூலமாக ஆசீர்வாதங்கள் பெறப்படுகிறது. அல்லேலூயா. வேத வாக்கியங்கள் எல்லா இடங்களிலேயும் சாபங்கள் மலட்டு தன்மையையும் வறுமையையும் அகால மரணத்தையும் ஏற்படுத்துகிறதை நாம் அறிவோம். ஆகிலும் அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீனத்திற்கும், துக்கத்திலிருந்து சந்தோஷத்திற்கும், மேலும் சாபங்களிலிருந்து ஆசீர்வாதத்துக்கும் உரிய ஒரு வழியை நமக்கு தேவனுடைய வசனம் அருளி செய்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே நமக்கு இம்மாதத்துல ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்து இயேசுவிலே ஒவ்வொரு விசுவாசியும் நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டுள்ளார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு பறைசாற்றுகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? வியாதி, தோல்வி, வறுமை, பிசாசினுடைய ஒடுக்குதல்கள் இனிமேல் நம்மை அதிகாரம் செலுத்த முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. தேவனுடைய விருப்பம் என்ன? நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் அவர் கொடுக்கிற நன்மைக்கு சாட்சியாக உருமாற்றம் அடைய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். இன்றைக்கு நாம் ஒரு புதிய ஆசீர்வாதங்களின் தெய்வீக ஆதரவின் மண்டலத்துக்குள்ளே காலடி
சாபங்களையும் மேலும் ஆசீர்வாதங்களையும் நாம் புரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். இன்றைக்கு நாம் சாபங்கள் என்றால் என்ன, ஆசீர்வாதங்கள் என்றால் என்ன என்பதை குறித்து விளக்கமாக நாம் பார்க்கிறோம். சாபத்தினுடைய வரையறை என்ன? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். Deuteronomy chapter 28 verse 15. உபாகமம் 28:15. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவன் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாக. இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமென். அல்லேலூயா. ஒரு சாபம் என்பது என்ன? ஒரு சாபம் என்பது எதிர்மறையான ஆவிக்குரிய விசை. ஒரு சாபம் என்பது எதிர்மறையான ஆவிக்குரிய விசை. சாபம் நம்முடைய வாழ்க்கையில என்ன கொண்டு வரும்? கஷ்டங்களையும் நஷ்டத்தையும் மேலும் தேக்கத்தையும் கொண்டு வரக்கூடிய எதிர்மறையான ஆவிக்குரிய விசைதான் சாபம். அதே வேளையில ஆசீர்வாதத்தினுடைய விளக்கம் என்ன? ஆசீர்வாதம் என்பது என்ன? ஆசீர்வாதம் என்பது நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே. நீதிமொழிகள் 10:22 வாசிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா கர்த்தருடைய ஆசீர்வாதமே செழிப்பை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே அபிவிருத்தியை தரும். தேவன் அதனோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். ஆகவே நாம் அபிவிருத்தி அடைவதற்கு, நாம் செழிப்படைவதற்கு தெய்வீக ஆற்றலை நமக்கு தரக்கூடியது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏன் வருகின்றன? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளை கைக்கொள்ளும்படி நீ அவர் சத்தத்துக்கு செவி கொடாதபடியினால இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து. அப்போ என்ன காரணம்? சாபம் ஏன் வருது? சாபம் என்ன செய்யும்? சாபம் ஏன் வருதுன்னா, கீழ்ப்படியாமல் தேவன் கொடுத்த கட்டளைக்கு, தேவன் கொடுத்த வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படியாமல் போவாயானால் உன் வாழ்க்கையில என்ன வரும்? துன்பம் வரும். உன் வாழ்க்கையில் என்ன வரும்? துன்பம் வரும். நீ ஒடுக்கப்படுவாய்.
ஆகவே சாபம் உன்னுடைய வாழ்க்கையில நீ துன்பப்படுவதற்கும் ஒடுக்கப்படுவதற்கும் உரிய வாசல்களை கதவுகளை திறக்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மனிதரை குறித்த தேவனுடைய மூல எண்ணம் வாஞ்சை என்ன? ஆசீர்வாதமே. நீங்க எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்றதுதான் தேவனுடைய மூல எண்ணம், அசல் எண்ணம், பூர்வீக எண்ணம். அதற்காக தான் கர்த்தர் நம் எல்லாரையும் இந்த பூமியில சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். Genesis 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பின்பு தேவன், அந்த பின்பு ஏன் வருது அந்த வசனத்துல? ஏன் வருதுன்னா, தேவன் ஒரு மாட்டை போல, ஒரு ஆட்டை போல, ஒரு பன்றியை போல மனிதரை உண்டாக்கவில்லை. மனிதனை எப்படி உண்டாக்கினார்? மனிதனை தம்முடைய சாயலாக மனுஷனை அவர் என்ன பண்ணாருங்க? சிருஷ்டித்தார். கிரியேட்டர். மனிதனுக்கு மாத்திரம் அந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு விசேஷமான ஒரு வாய்ப்பு. மனிதனை என்ன பண்ணாரு? தம்முடைய சொந்த கரங்களால் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. மற்றதெல்லாம் என்ன பண்ணாரு? வார்த்தையினால உண்டாகுங்க அப்படின்னு உண்டாச்சு. ஆனா மனிதனை மாத்திரம் கர்த்தர் என்ன பண்ணாருங்க? சிருஷ்டித்தார். ஒரு மிருகத்தை போல, ஒரு பன்றியை போல, ஒரு மாட்டை போல கர்த்தர் உண்டாக்குற. ஆனா எல்லா குணங்களும் இப்போ மனிதனுக்கு இருக்கு. நான் சொன்ன பாருங்க, 4 கால் மிருகம். அந்த 4 கால் மிருகத்தினுடைய சுபாவம் இப்ப மனுஷனுக்கு. ஆனா பூர்வீகத்துல ஆதியில மனுஷனை கர்த்தர் எப்படி உண்டாக்குனாரு? தம்முடைய நிழலாய் உண்டாக்கினார். சாயலாய் அப்படின்னா, சாயல்னா நிழல். கர்த்தர் தம்முடைய நிழலா உண்டாக்குனார். அது மாத்திரமல்ல, அழுத்தி சொல்லுது அந்த ஆவியானவர், அழுத்தி சொல்ற அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். 2 ஆணை சிருஷ்டிக்கல, 2 பெண்ணை சிருஷ்டிக்கல, ஒரு ஆண் ஒரு பெண். அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? தேவனுடைய சாயலா. அப்படி சாயலா உண்டாக்குற பிற்பாடுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி. அப்போ பலுகி பெருகுவது, இன்க்ரீஸ் இஸ் எ பிளஸிங். பலுகி பெருகுவது என்ன? ஒரு ஆசீர்வாதம். அடுத்தது என்ன சொல்றாரு? ரெப்ளிஷ் தி எர்த். பூமியை நிரப்புங்கள், பூமியை நிரப்புங்கள். பலுகி பெருகிற கூட்டம் என்ன பண்ணணும்? 4 திசையிலும் செல்லணும். சென்று என்ன பண்ணணும்? வெறுமையா இருக்கிற பூமியை நிரப்பணும். அதுக்கப்புறம் என்ன சொல்ற? அப்படி நிரப்புவது ஒரு ஆசீர்வாதம். எப்ப நிரப்புதல் என்ன? நீ அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்தை உரிமை பாராட்டி அந்த இடத்தை நீ
சுதந்திரித்துக் கொண்டு அந்த இடத்துக்கு நீ முதலாளியா மாறு. அதுதான் ஆண்டவருடைய சித்தம். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த பூமி என்ன பண்ணும், கீழ்படுத்தணும். அந்த பூமி என்ன பண்ணும், உன்னுடைய அதிகாரத்துக்கு 100க்கு 100 அந்த பூமியை உன்னுடைய அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வரணும். அதற்கப்புறம் என்ன சொல்றாரு, ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். என்ன சொன்னாருங்க, நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்வது எல்லா ஆசீர்வாதத்தை விட மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆகவே கர்த்தர் உங்களை ஆழ பிறக்க வச்சாரே தவிர குனிந்து அடிமையா இருக்கவோ மற்றவர்களுக்கு போய் கை கட்டி வேலை செய்யவோ கர்த்தர் உன்னை சிருஷ்டிக்கவில்லை. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உன் உள்ளத்துல ஒரு தரிசனம் வரணும். கர்த்தர் என்னை பதவி பெறுவதற்காக என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, என்னை பூமியை நிரப்புவதற்காக ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. கர்த்தர் என்ன ஆண்டு கொள்ள என்ன பண்ணாரு, நம்மை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, சொல்லுங்க, ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இந்த பூமியில வாழணும், எப்படி இந்த பூமியில நம்ம வாழணும், எப்படி வாழணும்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு கீழே தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய சித்தம். இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்க்கை நடத்துவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த காது கேட்குதுங்களா? அல்லேலூயா, ஆமென், ஆமென். சரி, இப்ப பாருங்க, இதுக்கு என்ன வழி? இதுக்கு என்ன வழி? இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய உடன்படிக்கைக்கு தேவன் நம்மோடு கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க, உடன்படிக்கை செய்திருக்கிறார். என்ன உடன்படிக்கை? அவருடைய வார்த்தைகளுக்கு நீ என்ன பண்ணணும், செவி கொடுக்கணும். அவருடைய கற்பனைகளுக்கு நீ என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதலின் அடிப்படையில தான் ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் இஸ்ரவேல் மக்கள் அனுபவித்தார்கள். எப்பொழுதெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படித்தார்களோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் நடந்தார்களோ அப்பொழுதெல்லாம் சாபங்களை இஸ்ரவேல் மக்கள் தங்கள் வாழ்க்கையில அனுபவித்தார்கள். அல்லேலூயா. நீங்க வீட்டுல போய் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல முதல்ல ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம், அதுக்கப்புறம் என்ன பண்றோம், சாபங்களை பார்க்கிறோம். அல்லேலூயா. 14 வசனம் வரைக்கும் ஆசீர்வாதத்தை எப்படி அடைவது அதை பற்றிய வசனங்கள். 15ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா சாபங்கள் ஏன் வருது அப்படின்றத அந்த அதிகாரத்துல போட்டிருக்கிறது.
உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, ஒவ்வொரு சாபத்திலிருந்தும் கிறிஸ்து நம்மை மீட்டுக் கொண்டார். ஒவ்வொரு சாபத்திலிருந்தும் கிறிஸ்து நம்மை என்ன பண்ணாங்க? மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுனால நம்முடைய வாழ்க்கை மேல என்ன வந்தது? சாபம். சாபத்தின் வல்லமையை சிலுவையின் மேல் இயேசு நமக்காக பலியானதினால நிரந்தரமாக முறித்து போட்டுவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் நம்ம வாசிக்கிறோம், கலாத்தியர் 3:13 வாசிங்க. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் மீட்கப்படுவதற்கான கிரயத்தை சிலுவையின் மீதான கிறிஸ்துவினுடைய மரணம் செலுத்திவிட்டது. ஆமென், அல்லேலூயா. ஆகவே நாம் இப்பொழுது ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்தரித்துக் கொள்கிறோம்? விசுவாசத்தின் மூலமாக. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இப்பொழுது நமக்கு உரியதாக ஆகிவிட்டது. அல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு நாம் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் சுதந்திரர்களாயிருக்கிறோம். ஆமென். வாசிங்க பார்க்கலாம், கலாத்தியர் 3:16 வாசிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினால் ஆட்பாடியில் இருக்கிற தமிழர்களாகிய நமக்கு மறுபடியாகவும் ஆவிக்குரிய குறித்து சொல்லப்பட்ட ஆவிக்குரிய வாக்குத்தத்தம் என்னன்னா, இந்த ஆலயத்திலே உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே தேவனுடைய ஆலயங்களாக மாறுவார்கள். எப்படி மாறுவார்கள்? நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை வேறொரு தேற்றவாளை உங்களுக்கு அனுப்புவேன். ஆண்டவர் இயேசு போய் என்ன பண்ணாரு? நம்மளை எல்லாரையும் சும்மா விடாம ஆசீர்வாதத்துக்கு யார் ஊற்றோ அந்த ஊற்றை கர்த்தர் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். ஆகவே கிறிஸ்தவனுக்கு கிடைத்த சாக்கியம் என்ன? கிறிஸ்தவனுக்கு கிடைத்த பாக்கியம் என்ன? அவன் வெறுமையான ஒரு கட்டடத்தை போல இல்லாமல் கர்த்தர் அவரை எப்படி மாற்றினார்? இந்த சரீரத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். எப்படி கனப்படுத்தினார்னா, யார் விசுவாசத்தோட ஆவியானவரே என் உள்ளத்துல வாரும் அப்படின்னு கேட்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. வாசம் பண்ணுவதனால என்ன நன்மை? என்னுடைய சரீரம் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகவே சாபத்தினுடைய விரிவாக்கம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை மேற்கொள்ளவே முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னாகும் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. நம்பர்ஸ் 23:23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்சம் காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும். பாருங்க, இந்த இடத்துல பார்க்கிறோம், மந்திரம் ஒரு சாபம்,
குறி சொல்லுதல் ஒரு சாபம். இந்த மந்திரத்தினுடைய இந்த குறி சொல்லுதலுடைய தாக்கம் நம்மை மேற்கொள்ள முடியாது. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து சாபத்தை அவர் நமக்காக சிலுவையின் மேல் சாபமாகி சாபத்தின் வல்லமையை அவர் மேற்கொண்டார். அல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மேல் கிறிஸ்து அடைந்த வெற்றி இன்றைக்கு நமக்கு தன் உரிமையை குறித்த உத்தரவாதத்தை அளிக்கிறது. என்ன தன் உரிமை? மந்திர தந்திர சக்திகள் என்னை தொடவே முடியாது, என்னில் எந்த பாதிப்பையும் செய்ய முடியாது. என்ன தன்னுரிமை? குறி சொல்லுதல் என்னுடைய வாழ்க்கையில பலிக்காது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளை நமக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வெற்றிக்கு சிலுவை நமக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. சிலுவை என்பது வெற்றியின் சின்னம். ஆமென். ஆகினால்தான் லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஏனென்றால் ஏன் சேதப்படுத்தாது? ஒன்றும் உங்களை ஏன் சேதப்படுத்தாது? காரணம் என்ன? இந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற நாம் எல்லாரும் மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நாம் மீட்கப்பட்டவர்கள். ஆகவே நாம் பெற்றுக்கொண்ட மீட்பானது நம்மை ஒடுக்கக்கூடிய எல்லா சக்திகளின் வடிவத்திற்கும் மேலாக மீட்பானது நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது? அதிகாரத்தை என்ன கொடுத்திருக்கிறது? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. என்ன அதிகாரம்? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க, சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்தபடியால் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இஸ்ரவேலை சபிக்கும்படி பாலாக் பீலேயாமை கூலிக்கு பொருத்தினார். ஆனால் தேவன் என்ன செய்தார்? எந்த பீலேயாம் தன் வாயினாலே இஸ்ரவேல் மக்களை சபிக்க அந்த பாளையத்துக்கு புறம்பாக போயிருந்தானோ அவனுடைய வாயினாலே கர்த்தர் சாபத்தை எல்லாம் மாற்றி ஆசீர்வாதமான வார்த்தைகள் பீலேயாமுடைய வாயிலிருந்து புறப்பட வைத்த கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நாம் என்ன செய்யணும்? இந்த அக்டோபர் மாதம் நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய ஆசீர்வாதங்களில் நாம் நடக்க வேண்டும். We have to walk in the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு நடக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவையானது. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டு காரியத்தை செய்யணும். ஒன்று விசுவாசம், இரண்டு கீழ்ப்படிதல்.
இந்த விசுவாசம் கீழ்ப்படிதல் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய வசனத்தோடு வரிசைப்படுத்தும். ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வந்து கீழ்ப்படிஞ்சோம்னா, நான் சொன்னது கேளுங்க, இந்த அக்டோபர் மாசம் நீங்க கீழ்ப்படிந்தீங்கன்னா, கீழ்ப்படிதல் தானாகவே தேவனுடைய ஆசீர்வாதங்களை கவர்ச்சிக்கும். கீழ்ப்படிதலானது தானாகவே ஆட்டோமேட்டிக்கலி தேவனுடைய ஆசீர்வாதங்களை என்ன பண்ணும்? கவர்ச்சிக்கும். அதுக்கு உதாரணம் சொல்றேன் பாருங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய செவி கொடுப்பாயானால் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, கீழ்ப்படிவாயானால், விசுவாசத்துடன் கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல தேசங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஜாதிகளிலும் அந்த இடத்துல வந்து தேசங்களிலும் அப்படின்னு போட்டுங்க. நீங்க வாசித்தீங்கன்னா கர்த்தர் உன்னை எப்படி வைப்பாரு? மேன்மையாய் வைக்கிறார். 2வது வசனத்தை வாசிக்கிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். நீ கீழ்ப்படிஞ்சா போதும். நீ கீழ்ப்படிஞ்சினா தானா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் 1-2 இல்ல, திரளான ஆசீர்வாதம், மிகுதியான ஆசீர்வாதம், பரிபூர்ணமான ஆசீர்வாதம். வசனம் என்ன சொல்லுது? உன்மேல் வந்து பலிக்கும். What a great God we have. Hallelujah. ஆகவேதான் சங்கீதம் 5:12 வாசிங்க. சங்கீதம் 5:12. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்றாரா? நம் ஆதரவினால், நம்முடைய காருண்யத்தினால் நீதிமானை சூழ்ந்து கொள்கிறார். அல்லேலூயா. ஏன் நீதிமானை சூழ்ந்து கொள்றாரு? நீதிமான் யாரு? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆகவே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நீதிமான கர்த்தர் என்ன பண்றாரு? உலகத்துல கிடைக்காத ஆசீர்வாதங்களால் நீதிமானை கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை திருடுவதற்கு சாத்தான் என்ன பண்ணுவான்? முயற்சி எடுப்பான். ஆகவே இந்த 12ஆம் வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, அவனை சூழ்ந்து கொள்வார். எதனால சூழ்ந்து கொள்கிறார்? காருண்யம், ஆதரவு என்கிற கேடகத்தினால நீதிமான கர்த்தர் சூழ்ந்து கொள்கிறார். காரணம் என்னன்னா, காட்பாடிக்கு தொடர்ந்து அவன் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாய். அல்லேலூயா. காட்பாடிக்கு தொடர்ந்து அவன் எப்படி இருக்கணும்? ஒரு ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்யக்கூடாது? இழந்து போகவே கூடாது. ஒரு ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்ணக்கூடாது? கர்த்தர் கொடுக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் நீதிமான் இழந்து போகக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் தம்முடைய காருண்யம் என்னும் கேடகத்தால் அவனை இந்த அக்டோபர் மாதத்துல சூழ்ந்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 5ஆம் தேதியிலிருந்து ஆசீர்வாதங்களை, இந்த 5ஆம் தேதியிலிருந்து என்ன பேசுறாங்க? இங்க நல்லா கேட்கறீங்க. ஆனா வீட்டுல போறவங்க, வீட்டுல வெளியில ஆட்டோல உட்கார்ந்தாரு என்ன பேசுறீங்க?
ஒண்ணுமே இல்லை எனக்கு இந்த உலகத்துல இல்லைங்க. என்னதான் உங்களுக்கு சொன்னா கூட நீங்க மாறவே மாட்டீங்க. ஆமென். நம்ம என்ன பேசணும்? ஆசீர்வாதங்களை கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க. நம்ம என்ன பேசுறாங்க? ஆசீர்வாதங்களை பேசணும். பாஸ்டர், என் பேச்சுல ஏதாவது முக்கியத்துவம் இருக்குதா? இருக்குது. மரணமும் ஜீவனும் வாயினுடைய நாவினுடைய அதிகாரத்துல இருக்குதுன்னு நீங்க வாசிக்கலையா? நீதிமொழிகள் 18:21 வாசிக்கல நீங்க? ஆகினால நீங்க பேசும்போது என்ன பேசணும்? ஆசீர்வாதங்களை பேசணும். அப்போ நீங்க நல்லா ஞாபகத்தில் வைக்க வேண்டிய காரியம் என்னன்னா, நீங்க பேசுகிற வார்த்தைகள் ஆசீர்வாதத்தின் கதவை திறக்கும், மூடும். ஆசீர்வாதத்தினுடைய கதவை திறக்கவும் செய்யும், மூடவும் செய்யும். ஆகினால் நீங்க என்ன பண்ணணும்? எப்பொழுதும் என்ன வார்த்தையை பேசணும்? ஆசீர்வாதங்களை பேசுவது தெய்வீக ஆதரவை கட்டவிழ்க்கும். ஆசீர்வாதங்களை நீங்க இந்த அக்டோபர் மாதத்துல இருந்து ஆசீர்வாதங்களை நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா, டெய்லி காட்ஸ் ஃபேவர் will be released. கர்த்தர் தம்முடைய ஆதரவை என்ன பண்றாரு? கட்டவிழ்க்கிறார். ஆமென். இப்ப வாசிங்க ஆதியாகமம் 22:16 வாசிங்க. இப்ப நீங்க அந்த 17ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் பாருங்க. அந்த வசனத்துல பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் என்ன சொல்றாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே சொல்லுங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அப்படின்னு என்ன அர்த்தம்? God's desire is to make you as a blessing. தேவனுடைய எண்ணம் என்ன? நீ எந்த வீட்டில் இருக்கிறியோ, எந்த இடத்துல குடியிருக்கிறையோ, எந்த சபையில இருக்கிறையோ, எந்த நாட்டில் இருக்கிறையோ, எந்த ஊர்ல இருக்கிறையோ, எந்த தெருக்கள்ல இருக்கிறையோ, நீ எப்படி மாறணும்? ஆசீர்வாதமா. ஆசீர்வாதமா மாறணும். ஆசீர்வாதமா மாறிட்டேன் அப்படின்றது எனக்கு எப்படி தெரியும்? என்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதனுடைய அத்தாட்சி. இப்ப பாருங்க, என்னுடைய பாட்டி 12வது குடும்பம், 12வது பாட்டி வீட்டுல 12வது சந்ததியில நான் பிறந்திருக்கிறேன். என்னுடைய மனைவி எடுத்துங்க பாஸ்டமாவ, அவங்க எத்தனையாவது? 10வது. அவங்க வீட்டுல இன்னொன்று 11 இருக்குது. வீட்டுல 11வது இருக்குது. ஆகியனால ஆண்டவர் சொன்னது நிறைவேறுகிறதா இல்லையா? நிறைவேறுகிறது. ஆமென். வானத்து நட்சத்திரங்களை போல, அதுக்கப்புறம் கடற்கரை மணல் போல
உன்னை சுத்திலும் சத்துருக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த சத்துருக்களின் வாசல்களை நீ என்ன பண்ணுவ? சுதந்தரித்துக் கொள்ளுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரம் இல்ல, உன்னை கர்த்தரையே ஆசீர்வதிச்சார்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் உன்னால ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். காரணம் என்னன்னா, நீ எல்லா நாட்டுக்கும் ஜெபம் பண்ற. அல்லேலூயா, எல்லா தேசங்களுக்கும் நீ ஜெபம் பண்ற. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் நீ ஜெபம் பண்ற. ஆகையினால கர்த்தர் உன்னுடைய ஆசீர்வாதத்தின் எல்லையை விஸ்தாரமாக்குகிறார். அல்லேலூயா. ஆகவே நீ என்ன பண்ணணும்? ஆசீர்வாதங்களை பேச. ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் பேசியிருப்பாரா? ஆபிரகாம் ஆசீர்வாதங்களை பேசியிருப்பாரா? பேசியிருப்பார். அவர் சொல்லியிருப்பார், என்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல என்ன செய்யும்? நான் சத்துருவினுடைய வாசல்களை என்ன பண்ணுவேன்? மேற்கொள்வேன் அப்படின்னு ஓயாம சொல்லியிருப்பார். ஓயாம சொல்லிக்கிட்டே டெய்லி தினந்தோறும் ஒரு மணி நேரம் இல்ல, 24 மணி நேரம் சொல்லிட்டே இருப்பார். ஆசீர்வாதங்களை சொல்ல 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 கர்த்தர் என்ன பண்ணாரு? அவனை இன்னைக்கு பாருங்க, உலகத்துக்கே ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. காரணம் என்ன? இந்தியாவை முன்னேற்றத்தின் பாதையில கொண்டு போவது எது? இஸ்ரவேல் தேசம். இன்னைக்கு அட்வைஸ் கொடுக்குது எது? இப்ப பாருங்க, இந்த பாகிஸ்தானை தாக்குனாங்க இல்லைங்களா, பாகிஸ்தானை இந்திய ராணுவம் தாக்குச்சு இல்லைங்களா, அதுக்கு அட்வைஸ் கொடுத்தது யாரு? இஸ்ரவேல் தேசம். புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தர் சொன்னது நிறைவேறுதா? நிறைவேறு. இன்னைக்கும் இந்திய அரசாங்கம், இந்திய ராணுவம் இஸ்ரவேல் தேசத்துக்கிட்ட இன்டெலிஜென்ஸ கேக்குது. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீ என்ன பண்ணணும்? தேவ வசனத்துல நிறையா உன்னுடைய வாழ்க்கையினுடைய வேறு எதுல இருக்கணும்? தேவனுடைய வசனத்துல. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 1:8. பாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவன் எப்படி இருப்பான்? அவன் செய்கிற எந்த வேலையும் வாய்க்கும். அவன் செய்கிற எந்த வேலையும் வாய்க்கும். அப்படி வாய்க்குனால என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணணும்? இரவும் பகலும் அதை தியானித்து கொள்ளணும். வாய்க்குனால என்ன பண்ணணும்? இரவும் பகலும் அதை என்ன பண்ணணும்? தியானித்து கொண்டே இருக்கணும். அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபத்துல, உபவாசத்துல ஈடுபடணும். ஆசீர்வாதம் மாறதுக்கு என்ன பண்ணணும்? ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் ஈடுபடணும். மத்தேயு 17:21 வாசிங்க. மத்தேயு 17:21. இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்று மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆசீர்வாதத்துக்கு தடையா இருப்பது யாரு? பிசாசு. பிசாச நீங்க விரட்டணும்னா உபவாசம், ஜபம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எபிரேயர்
10:25 வாசிங்க. எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொள்ள கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம் என்னன்னா, கூட்டுறவு, ஒற்றுமை உன்னை பலப்படுத்தும், உன்னை பாதுகாக்கும். கூட்டுறவு, ஒற்றுமை உன்னை பலப்படுத்தும், உன்னை என்ன செய்யும்? பாதுகாக்கும். எதிலிருந்து பாதுகாக்கும்? பிசாசின் அந்தகார வல்லமையிலிருந்து, சோர்விலிருந்து, ஏமாற்றத்திலிருந்து, தோல்வியிலிருந்து, பலவீனத்திலிருந்து உன்னை ஒற்றுமையானது, கூட்டுறவானது, ஐக்கியமானது உன்னை பலப்படுத்தும், உன்னை பாதுகாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இப்போ இந்த செய்தியின் முடிவுல உனக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, காட்பாடியில இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற நீங்க எல்லாரும் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எதுக்காக ஆசீர்வாதத்தின் வாய்க்கால மாறணும்? யாராவது உங்க வீட்டுக்கு வராங்களா? இல்லாவிட்டா நீங்க மற்றவங்க வீட்டுக்கு போறீங்களா? நீங்க என்ன செய்யணும்? உங்க கைகளை உயர்த்தி அவர்கள் என்ன செய்யணும்? அல்லேலூயா. இரண்டாவது என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தை நாம் என்ன செய்யணும்? முன்னெடுக்கணும். என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தை முன்னெடுப்பின் வேலையை நிறைவேற்றும். தேவனுடைய ராஜ்யம் என்ன? ரோமர் 14:17 என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அல்ல, குடிப்பும் அல்ல, அது நீதியும் அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப நீ என்ன செய்யணும்? இப்ப நீ என்ன செய்யணும்னா, தேவனுடைய மகிமைக்காக, நான் சொல்றதை நல்லா கவனிங்க, தேவனுடைய மகிமைக்காக உன்னுடைய செல்வாக்கை நீ பயன்படுத்த. தேவனுடைய மகிமைக்காக உன் செல்வாக்கை நீ பயன்படுத்த. நீ வீட்டுக்கு எப்படி இருக்கணும்? விளக்காய். பூமிக்கு எப்படி இருக்கணும்? உப்பாய். உலகத்துக்கு எப்படி இருக்கணும்? சபைக்கு எப்படி இருக்கணும்? தூணாய். அல்லேலூயா. அதனால்தான் சீஷர்ல பார்த்து இயேசு சொன்னார், நீங்கள் மத்தேயு 5:16 நீங்க உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. மனிதர்களுக்கு முன்பாக உன் வெளிச்சம் என்ன பண்ணும்? பிரகாசிக்கும். கடைசியில நீ என்ன பண்ணணும்? தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீ அனுபவிக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை என்ன செய்யணும்? அப்படி அனுபவிக்கணும்னா மற்றவர்களுக்காக நீ ஜெபிக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீ அனுபவிக்கணும்னா மற்றவர்களுக்காக நீ ஜெபிக்கணும். இப்ப வாசிங்க கடைசி வசனம், யோபு 42:10. யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை
நீ இன்று முதல் மற்றவர்களுக்காக ஜெபம். என்னுடைய ஜெபத்துல நான் 99.9% மற்றவர்களுக்காக, 0.01% தான் எனக்காக. அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணா யோபை போல கர்த்தர் இந்த அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? நம்ம எல்லாரும் எழுதி நிற்போமா? இப்ப எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். இப்பொழுது நாம் நம்முடைய பாடல் புஸ்தகத்துல 218ஆம் பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. இந்த பாடலை நாம் பாடும் பொழுது